Hi guys, welcome to channel Red. இன்னைக்கு நாம டிவிடியில் யூஎஸ்பி பென் டிரைவை யூஸ் பண்ணி எப்படி படம் இல்லை வீடியோ எதுவும் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டியூட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிவிடியில் யூஸ் பண்ணுற ரெண்டு ஃபார்மேட்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஐ ஃபார்மேட், அதாவது ஆடியோ வீடியோ இன்டர்வியூ ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஓபி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்மலாக நம்ம வாங்குற எல்லா டிவிலையும் யூஸ் பண்ணுறது எல்லாமே விஓபி ஃபார்மேட் தான். அண்ட் ஏவிஐ ஃபார்மேட் அப்படிங்கிறது டிவைஸ் சப்போர்ட் ஆகிற சீரியலில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், சிம்பிள் நான் மார்க் பண்ணிப்பேன். அந்த சிம்பிள் இருந்தால் தான் உங்களால் ஏவிஐ ஃபார்மேட் ப்ளே பண்ண முடியும் உங்களோட டிவிடி பிளேயரில். எதுக்காக இந்த ஏவிஐ ஃபார்மேட் விஓபி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஏவிஐ ஃபார்மேட்டில் ஒரு மூவி நீங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அது வெறும் 700 MBலேயே முடிஞ்சிடும். ஸோ உங்களால் டிவைஸ் சிடின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடையில் போய் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் டிவைஸ் சிடியில் ஒரு சிடி, அதாவது உங்களுக்கு தெரியும் டிவிடினா 4.4 GB சப்போர்ட் ஆகும், விசிடியில் 700 MB மெமரி கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நம்ம ஒரு டிவிடி வாங்கினோம், அந்த டிவிடி டிவைஸ் டிவிடியாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் டிவைஸ் டிவிடினா நார்மல் டிவிடி தான், ப்ளஸ் அதில் ஏவிஐ ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் ஏவிஐ ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிவைஸ் சிடியில் உங்களுக்கு 5 படம் இல்லை 4 படம் கிட்ட இருக்கும் நம்ம பார்க்க முடியும். இதே தமிழ் படம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 படம் இல்லை 3 படம் வரை நம்ம பார்க்க முடியும். அதோட இந்த ஏவிஐ ஃபார்மேட்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவிஐ ஃபார்மேட் 5.1 சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் ஹோம் தேட்டரில் படம் பார்க்குறவங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஓபி ஃபார்மேட்டே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை டேரெக்டாக விஓபி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி போட்டுங்க. இப்போ நாம் எப்படி டிவிடிக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஃபார்மேட் ஃபேக்ட்ரிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எங்கிட்ட இருக்கிற வீடியோவை டிவிடியில் சப்போர்ட் ஆகிற மாதிரி விஓபி ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைஃப் ஃபெஸ்ட்டுங்கிற வீடியோவோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 3 GBல இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா 3 GBல இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து விஓபி ஃபார்மேட், அதாவது டிவிடியில் எடுக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறேன். டெஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த ஃபைல், அதாவது 3 GB ஃபைல் உங்களுக்கு டிவிடியில் சப்போர்ட் ஆகிற மாதிரி விஓபி ஃபார்மேட்டாக விஓபி ஃபைலாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும், விஓபி வீடியோ ஃபைலாக. ஸோ இந்த விஓபி வீடியோ ஃபைலை நீங்கள் டேரெக்டாக எந்த டிவிடியில் காப்பி பண்ணி போட்டாலும் எடுக்கும். உங்களுக்கு இதுனா வேணாம், உங்களுக்கு ஒருவேளை விஓபி ஃபைல் வந்து உங்களுக்கு மெமரி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்மேட்டை இங்கே இருக்கிற இந்த ஏவிஐ யூஸ் பண்ணி இந்த ஏவிஐ கிளிக் பண்ணி நீங்கள் ஏவிஐ ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டிவிடியில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல் ரெட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனல் ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.